ஏதோ டியூன் போட்ட தெரிஞ்சு எனக்கு பாட்டு எழுத தெரியாதுன்னு இவரு எழுத ஆரம்பிச்சாரு. எழுத ஆரம்பிச்சு கம்போஸ் பண்ணி இதான் முடிஞ்சு போச்சுன்னோனே, அந்த பாட்டு தான் வந்து தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ்ன்னு வரும். பள்ளிக்கூடம் போகாமலே அந்த பாட்டு அதில பாரதிராஜா ரொம்ப கோச்சுக்கிட்டாரு. இது ஒரு இது. இதில தான் முரண் ஏற்பட்டது. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இளையராஜா மிக பீக்ல இருந்தப்போ, ஒரு பிரபல வார இதழ் அவருடைய தொடர் கேட்கறாங்க வந்து. தொடர் எழுதி குடுக்கணும்னு கேட்கறாரு. இளையராஜாவுக்கு இருக்கிற அந்த பீக்ல வந்து அத எழுதுறதுக்கான நேரம் கிடையாது. அதே சமயம் அந்த வார இதழ் வந்து அவர் படிக்கிற காலத்தில யாராவது படிச்சுக்கிட்டு இருந்தா போய் நின்னு பார்த்துருக்காரு. யாராவது படிச்சு முடிச்சா கடனுக்கு வாங்கின்னு வந்து படிச்சிருக்காப்ல. அப்படியே 8,00,000 10,00,000 காப்பி விக்கிற அந்த வார இதழ்ல, நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துட்ட பிறகு நம்மள வந்து ஒரு தொடர் கேட்கறாங்கம்போது, அப்பொழுது வைரமுத்த கூப்ட்டு, நான் வந்து சொல்றேன் அத டேப்ல பதிவு பண்ணிக்கிட்டு, நீ எழுதி குடு என் ஸ்டைல்ல. இத எங்கேயும் வெளிய போய் சொல்லிடாத அப்டின்னாராம் வந்து. வெளிய போய் எங்கேயும் நான் தான் எழுதி தரேன்னு சொல்லிடாதன்னு, இவரு தான் வைரமுத்து இது நடந்ததா என்னன்னு தெரியல. அத போய் வெளிய சொன்னதுனால பயங்கரமா கோவமாயிட்டாரு.